அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் சரியாய் ஒரு 3/4 மணி நேரம் அல்லது 1 மணி நேரத்திற்குள்ளாக நான் முடிக்க விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த வாரத்திலும் நாம் மீண்டுமாய் சகரியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதேயுங்கள். உங்கள் கைகள், ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி உங்களை ரட்சிப்பேன். உங்கள் கைகள், எல்லாரும் என் கூட சீக்கிரம் வரணும், உங்கள் கைகள் திடப்பட கடவது. எதுக்கு உங்க கைகள் திடப்படணும்? கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு. எதற்கு கைகளை திடப்படுத்தணுமா? கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு. நம்ம அந்த வசனங்கள் எல்லாம் நம்ம வாசிச்சிருக்கிறோம். 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் சேனைகளுடைய கர்த்தரின் வீடாகிய ஆலயம் போதும், ஆலயம் கட்டப்படும்படிக்கு போதும். கடைசி வார்த்தை, உங்கள் கைகள் திடப்பட கடவது. முதல் வரியில ஆலயம் கட்டப்படும்படிக்கு, கடைசி வார்த்தை உங்கள் கைகள் திடப்பட கடவது. கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்குத்தான் ஆண்டவர் உங்களை என்னையும் திடப்பட சொல்லுகிறார். எப்படி சாபமாய் இருந்தோமோ, எப்படி சாப சொல்லாய் இருந்தோமோ, அப்படியே நம்மை ஆசீர்வாதத்தின் சொல்லாக கர்த்தர் மாற்றுவார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, உற்சாகமா இருங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு நான் சில காரியத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸ்தோத்திரம். போன வாரத்தில் நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியாது இருக்கிறீர்களா? நீங்களே அந்த ஆலயம். நல்ல கவனிங்க. மொத்தம் 7 ஆலயம் இருக்கு. 7 ஆலயம் இருக்கு. ஸ்தோத்திரம். முதலாவது ஆலயம் என்ன? முதலாவது, ஆண்டவர் நான் உங்கள் நடுவில் வாசம் பண்ணும்படிக்கு எனக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கர்த்தர் உருவாக்க சொன்னார். நம்பர் 1 என்னது சொல்லுங்க கொஞ்சம். ஆசரிப்பு கூடாரம். நம்பர் 2, அந்த ஆசரிப்பு கூடாரம் மோசேயின் மூலமாய் தேவ இஸ்ரவேல் ஜனங்கள் கட்டி கர்த்தர் நடுவிலே உலாவினார். இரண்டாவது, அந்த ஆலயத்தை குறித்து தாவீது என்கிற தேவ மனுஷன் அவன் ஒரு ஆலயத்தை கட்ட வாஞ்சித்தான். ஆனா கர்த்தர் சொன்னாரு, நீ கட்டக்கூடாது, உன் குமாரனாகிய சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டுவான். அவர் 2வது ஆலயம் கட்டினது சாலமோன். சாலமோனின் தேவ ஆலயம். அல்லேலூயா. திரும்ப இஸ்ரவேல் அந்த ஆலயமானது நேபுகாத்நேச்சார் என்பவன் மூலமாய் ஆலயம் இடிக்கப்பட்டது, அலங்கம் சுட்டரிக்கப்பட்டது, பட்டணங்கள், பெரிய வீடுகள் சுட்டரிக்கப்பட்டது, எல்லாம் சுட்டரிக்கப்பட்டது. 3வதாக செருபாபேல் மூலமாய் அந்த ஆலயம் மீண்டும் கட்டப்பட்டது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. 3வது என்ன ஆலயம்? செருபாபேல் மூலமாய் கட்டப்பட்ட தேவனுடைய ஆலயம். 4வது ஆலயம் என்ன ஆலயம்னா, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், இதை 3 நாளைக்குள்ளே நான் கட்டுவேன். அப்ப எல்லாரும் சொல்றாங்க, இதை ஏரோது ராஜா கட்டினாரு, இதை கட்டுறதுக்கு 46 வருஷம் ஆச்சு. இதை கட்டுறதுக்கு 46 வருஷம் ஆச்சு. அப்ப 4வதாக ஆலயத்தை எடுப்பித்து கட்டியது ஏரோது கட்டின ஆலயம். 5வதாக, நான் வேதத்துல வரிசையா சொல்லிட்டு வர்றேன், 5வதாக ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களே அந்த ஆலயம். 5வது என்னது? நீங்களே அந்த ஆலயம். 6வதாக ஒரு ஆலயம் கட்டப்பட போகிறது. அது அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் எருசலேம் தேவாலயம் கட்டப்படும். எங்க? எருசலேமிலே தேவாலயம் கட்டப்படும். 7வதாக கடைசி எந்த ஆலயம்? ஆட்டுக்குட்டியானவரே நமக்கு ஆலயம். எங்க? மேல. அல்லேலூயா.
அவரே நமக்கு ஆலயம். இதுதான் வேதத்துல ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிற ஆலயங்களை குறித்து 7 விதமான ஆலயங்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. சரி, இப்ப நம்ம எந்த ஆலயத்துல இருக்கிறோம்? நீங்களே அந்த ஆலயம். 5வது இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இன்னும் வரப்போகுது. இப்ப செருபாபேல் ஆலயம் கட்டி முடிச்சு இப்ப ஆண்டவர் சொல்றாரு அந்த ஆலயம் இல்ல, நீங்களே. புதிய ஏற்பாட்டின் காலத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து 33 வருஷம் பூமியில் வாழ்ந்து அவர் சிலுவையிலே தன்னை கொடுத்து அர்ப்பணித்து அடிக்கப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவர் வந்த பிறகு ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்களே அந்த ஆலயம். இப்ப இந்த ஆலயம் தான் இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது? இந்த ஆலயம் கட்டப்பட்டு கொண்டே வருகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் கட்டப்பட்டு கொண்டே வர்றீங்க? ஆலயம் கட்டப்பட்டு கொண்டே வருகிறது. நல்ல கவனிங்க. இப்ப இந்த ஆலயத்தை கட்ட வேண்டும், இந்த ஆலயத்தை கட்ட வேண்டும். ஸ்தோத்திரம். 2 வசனம் நான் உங்களுக்கு சொல்றேன், வேகமா வாசிங்க. கர்த்தர் நல்லவர். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சீக்கிரமா. எபேசியர் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் நீங்கள் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லா இருக்கிறார். அடுத்த வசனம். அவர்கள் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்ப அஸ்திபாரம் மூளைக்கல்லு இயேசு கிறிஸ்து, அஸ்திபாரம் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள், இவர்களுடைய உபதேசங்கள் மேல இப்ப நீங்களும் நானும் பரிசுத்த ஆலயமாக எழும்பி வருகிறோம். பரிசுத்த ஆலயமாக கட்டப்பட்டு கொண்டு, ஆமென் சொல்லுங்களேன். பரிசுத்த ஆலயமாக கட்டப்பட்டு கொண்டு. எத்தனை பேர் கட்டப்பட்டுட்டே வர்றீங்க? எத்தனை பேர் உங்க மேல பில்டிங் வந்துகிட்டே இருக்கா? அந்த ரட்சிப்பு அதுக்கு மேல வந்துகிட்டே இருக்கா? நல்லா கவனிங்க. ஒரு தேவனுடைய பிள்ளை விசுவாசி ஒரு சர்ச்சுக்கு வந்த உடனே ஒரு 5 நிலைகள் அவனுடைய வாழ்க்கையில வளர்ச்சி இருக்கு. 5 விதமான வளர்ச்சி. நீங்க எழுதுறவங்களுக்காக சொல்றேன். நம்பர் 1 விசுவாசி. நம்பர் 1 என்ன? முதல்ல சபைக்கு வந்தவன அது யார்? அவங்க யாரு? விசுவாசி. இந்த விசுவாசி 2வது எப்படி திரும்ப அடுத்த கால் எடுத்து வைக்கணும்? சீஷர்கள். அவங்க யாரா மாறணும்? ஆமா, விசுவாசியோடு இருக்க கூடாது. சீஷர்கள் என்பவர்கள் யாரு? விசுவாசின்னா ஆண்டவரை விசுவாசிச்சு ஏதோ நன்மைகளை ஆண்டவர் தான் தேவனை ஏற்றுக்கிடுவாங்க. இன்னைக்கு உலகத்துல உள்ள நிறைய பேரை கேட்டு பாருங்க, அவங்களும் விசுவாசிக்கிறாங்க. அப்ப விசுவாசம் மட்டும் முக்கியம் இல்ல. ஏன்னா பிசாசுகள் கூட விசுவாசித்து என்ன செய்து நடுங்குகிறதுன்னு பைபிள் சொல்லுது. அப்ப ஒரு சர்ச்சுக்கு வந்துட்டா விசுவாசம் மட்டும் முக்கியம் இல்ல, அடுத்த கட்டத்துக்கு அவங்க போனோம். அவர்கள் சீஷர்கள். சீஷர்கள் என்றால் 2 அர்த்தம் இருக்கு. ஒன்னு கற்றுக்கொள்ளுகிறவர்கள், இன்னொன்று பின்பற்றுகிறவர்கள். டிசைபிள் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. டிசைபிள். அல்லேலூயா. சீஷர்கள் என்றால் யாரு? பின்பற்றுகிறவர்கள். எல்லாரும் சொல்லுங்க. அவ விசுவாசியா வந்தவங்க 2வது என்னவா மாறணும்? சீஷர்களா. எத்தனை பேர் சீஷர்களா இருக்கீங்க? எத்தனை பேர் ஃபாலோ பண்றவங்களா இருக்கீங்க இயேசு கிறிஸ்துவை? அல்லேலூயா. இப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்ற அந்த சீஷர்களை கர்த்தர் அடுத்த கட்டத்துக்கு கூட்டு போனார். பணிவிடைக்காரர்கள். யாரு அவருங்க? பணிவிடைக்காரர்கள். ஊழியத்துல ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா? ஒரு சர்ச்சில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு விசுவாசியா ஆகி சீஷர்கள் ஆகி வந்தாச்சுன்னா நெக்ஸ்ட் அவங்க என்ன ஸ்டேஜுக்கு வந்துடணும்டா தம்பி? பணிவிடைக்காரர்கள். அல்லேலூயா. சரி, பணிவிடைக்காரர்களாக அவங்க தொடர்ந்துகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் நல்லா கவனிங்க. இதுல எல்லாம் நிலைச்சுக்கிட்டே இருக்கணும். விசுவாசத்திலே வந்துகிட்டு இருக்கணும். 2வது சீஷர்கள் நிலைமையிலே வரணும். அதுக்கப்புறம் தான் பணிவிடை என்கிற நிலைக்கு வர முடியும். அந்த பணிவிடையிலேயே நிலைச்சுட்டு இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. பணிவிடையிலேயே நிலைச்சுக்கிட்டு வரும்போது அதுக்கப்புறம் ஆண்டவர் கொண்டு வரும் அங்க அடுத்த ஸ்தானம் தலைவர். லீடர்ஷிப். லீடர். அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க தான் என்ன மாதிரி பாஸ்டர், தலைவர்கள். அல்லேலூயா. இந்த தலைவர்கள்ல பல விதமான கேட்டகரி இருக்கு. அது வேண்டாம், நம்ம வேண்டாம். சர்ச்சுக்கு போதுமானதை மட்டும் சொல்றேன். கர்த்தர் நல்லவர். இப்ப நான் தலைவரா இருக்கிறேன், நான் இப்ப சர்ச்சுக்கு இருக்கிறேன். இந்த இந்த லீடர்ஷிப்லயே இன்னும் நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ் எல்லாம் இருக்கு. ஆமென். அப்போஸ்தல் அப்படின்னு இருக்கு. அப்போஸ்தலர்கள்.
அதுக்கப்புறம் கண்காணிகள், இப்படிலாம் நிறைய இருக்கு. அது லீடர்ஷிப்லேயே வரும். அல்லேலூயா. சரி, எத்தனை பேர் இப்போ அடுத்த லீடர் ஆயிருக்கீங்க? ஒருத்தர் நான் வரணும் வரப்போறீங்க என்ன? அல்லேலூயா. அது நீங்களா வந்துடப்படாது, கர்த்தரா கொண்டு வருவார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப எத்தனை பேர் பணிவிடைக்காரரா இருக்கிறீங்க? எத்தனை பேர் கை வைத்து காட்டுங்க பாங்க. சபையில ஏதாவது ஒண்ணு செய்றீங்களா? ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. சண்டே கிளாஸ் அந்த மாதிரி இது மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கிறீங்களா? ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் அந்த கேட்டகரியில தான் வரும். ஆமென் ஆமென். அதுக்கப்புறம் தலைவர். இந்த தலைவரா இருந்துகிட்டே இருந்தோம்னா நாம் பெரிய ஆள் ஆயிட்டோம்னு நினைக்க கூடாது. நெக்ஸ்ட் ஒரு ஸ்டேஜ் இருக்கு, அதுதான் மணவாட்டி. இப்ப தலைவரா இருந்தா அவங்க போய் மேல போயிடலாம் நினைக்க கூடாது, முடியாது. ஏன்னா ஆண்டவர் ஊழியம் செஞ்சவங்களே பார்த்தாரு, நான் உங்களை அறியேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப லீடர்ஸா இருக்கிறதுனால அவங்க என்ன செய்ய முடியாது. அப்ப நல்லா பாருங்க, மணவாட்டியா மாறாதவங்க கூட லீடரா இருக்க முடியும். உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. ஆமா, அவங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வர மாட்டாங்க. ஆமென். இப்ப அந்த மணவாட்டிங்கிற அந்த ஸ்டேஜ் வந்து நம்ம ஆயத்தமாகி இப்ப நம்ம எல்லாம் இப்ப எந்த ஸ்டேஜுக்கு வந்துகிட்டு இருக்கணும்? இப்போ இது விசுவாசி அப்படியே வளர்ந்து 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 சில நேரத்தில் நான் சொல்றேன், நீங்க தலைவரா கூட வராம போங்க, ஆனா மணவாட்டி ஆயிடணும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியே பணிவிடை ஓட்டத்தையே ஓடி முடிச்சுட்டு அப்படியே மணவாட்டியா மாறிடணும். யோவான் ஸ்நானகன் தன்னுடைய ஓட்டத்தை ஓடி முடித்தான். அவன் தலைவனா பணிவிடைக்காரனா? பணிவிடைக்காரனா யோவான் ஸ்நானகன் தன் ஓட்டத்தை முடித்தான். அவன் பணிவிடைக்காரன். யாருக்கு பணிவிடைக்காரன்? அவர் சொன்னாரு யோவான் ஸ்நானகன், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவரிலும் நான் மேற்பட்டவன் அல்ல, அவருக்கு பாதையை செவ்வைப்படுத்துவதற்கு தான் நான் வந்தேன்னு சொன்னார். அப்போ பணிவிடை ஓட்டத்தை ஓடினவன் யோவான் ஸ்நானகன். கடைசி காலத்துல தலைவர்கள்னு எல்லாம் பாஸ்டர் எல்லாம் சொல்லிக்கலாம், ஆனா கர்த்தருடைய வருகைக்கு ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துகிற பணிவிடை ஊழியத்தை தான் எல்லாருமே செய்யணும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். 5 விதமான வளர்ச்சி சபையில வரணும். நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு நீங்க இப்ப கவனிச்சுக்கோங்க. எந்த இடத்துல விசுவாசியோடவே நின்றுகிட்டே இருக்கீங்களா? இன்னும் சீஷர்கள்னு வரலையா? எல்லாம் கவனிக்கணும். இயேசுவை பின்பற்றணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சரி, இப்போ பாருங்க, நம்ம பரிசுத்த ஆலயமா இப்ப இதான் டெவலப்மெண்ட். நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன நடந்துகிட்டே வருது? ஒரு டெவலப்மெண்ட் நடந்துகிட்டே வருது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரங்கள் மேல நீங்கள் கட்டப்பட்டு வருகிறீர்கள். இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லா இருக்கிறார். அவர் மேல் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக, இந்த ஆலயமாக எழும்பிக்கிட்டே வருது. எத்தனை பேர் சொல்றீங்க வர 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 வளர்ச்சி வருதா? வர வர வளர்ந்துகிட்டே வர்றீங்களா? எத்தனை பேர் டெவலப்ட் ஆகிட்டே வர்றீங்க? பக்கத்துல கைப்பிடிச்சு கொஞ்சம் பாருங்களேன், அவங்க டெவலப் ஆயிட்டாங்களான்னு பாருங்க. ஆமென். அல்லேலூயா. எஸ் எஸ். சர்ச்சுக்கு வந்தா டே பை டே, வீக் பை வீக் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? டெவலப் ஆகிட்டே இருக்கணும். ஆமென். நல்ல ஒயிட்ஸ்லாம் வந்திருக்கு, டெவலப் ஆயிருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த டெவலப்மெண்ட் தெரியணும் நம்முடைய வாழ்க்கையில. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இன்னொரு வசனம் சொல்றேன் பாருங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஜீவனுள்ள கற்களை போல, 2 இடத்துல சொல்லப்பட்டிருக்கு மாளிகை, ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். செகண்ட், நீங்க கட்டப்பட்டு வர்றீங்க. எதுக்கு? நீங்க இப்போ ஆண்டவர் சொன்ன நம்ம இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து அவருக்கு முன்பாக நம்ம ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆண்டவர் மாத்திருக்கார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ராஜாக்களும் ஆசாரியர்களுமா மாத்தி இருக்கிறார். இப்ப மாளிகை கட்டப்பட்டு வருதான், தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டு வருதான். எதுக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம எல்லாம் ஆலயமா மாறுறோம்னா எதுக்கு அப்படின்னா, நல்ல கவனிங்க, அந்த வசனம் அழகா சொல்லுது, பாருங்க. இயேசு கிறிஸ்து மூலமாய், நல்ல கவனிங்க, ஆவிக்கேற்ற பலிகள் செலுத்துவதற்கு. நம்ம இஷ்டம் போல ஆராதனை செய்வதற்கு அல்ல,
தேவனுக்கு பிரியமான ஆவிக்கு ஏற்ற பலிகளை செலுத்தும்படிக்கும் வெறும் ஆசாரிய கூட்டம் அல்ல, பரிசுத்த ஆசாரிய கூட்டம். ஆசாரியனுக்குரிய பிரமாணம் என்ன தெரியுமா? அவன் பரிசுத்த ஸ்தலத்துல, மகா பரிசுத்த ஸ்தலத்துல பிரவேசிக்கும் முன்பாக அவன் தன்னை சுத்திகரித்துக் கொண்டுதான் பிரவேசிக்க வேண்டும். அதனாலதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஆசாரிய கூட்டம். இப்ப நீங்கெல்லாம் நல்லா பாடுறோம், நல்லா ஆராதிக்கிறோம், நல்லா ஆவியில நிரம்புறோம். நல்ல ஆவிக்கு ஏற்ற பலிகளை செலுத்தணும். ஆமென். அதனாலதான் நல்ல பாட்டு பாடுறதுல எல்லாம் என்ன இருக்கணும்? ஜீவன் இருக்கணும். ஆவிக்குரிய பலிகள், ஆவிக்கு ஏற்ற பலிகள். அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய ஜீவனுள்ள ஆராதனையா இருக்கணும். ஆமென். நம்முடைய ஜெபம் எல்லாம் சாதாரணமா இருக்கக்கூடாது, ஆவியில் நிறைந்து ஜெபிக்கிற ஜெபமா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப ஆவிக்கேற்ற பலிகள். ஆமென். ஏதோ சர்ச்சுக்கு வந்துட்டோம், கடமைக்கு வந்துட்டோம், காணிக்கை போட்டுட்டோம், ஏதோ கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிட்டோம் அப்படின்னு அட்டெண்டன்ஸ் போடுற லைஃப் இல்ல. ஆவிக்கேற்ற பலிகளை தேவனுக்கு பிரியமான. எல்லாரும் சொல்லுங்க. எங்க உங்க ஆராதனைய தேவன் பிரியப்படுகிறாரா? பிரியப்படுறாரா உங்க ஆராதனைய? பாஸ்டர் நல்லா பாடுவாரு, கொயர் நல்லா பாடும், கீபோர்டு நல்லா வாசிப்பான். நாங்க ஆராதிச்சிடுறோம். நீங்க ஆராதிக்கிறீங்களா? நீங்க நல்லா கை தட்டுறீங்களா? நீங்க நல்லா பாடுறீங்களா? சிலர் வந்து சரியா பாட மாட்டாங்க, கை தட்ட மாட்டாங்க. அவங்க இவங்களுக்கு ஒரு சில காரியங்களை வச்சிருப்பாங்க, அந்த நிலையிலேயே நிப்பாங்க. தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை செலுத்தணும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ரைட். அப்ப கர்த்தருடைய ஆலயம் கட்டப்பட்டு, நம்ம தான் நீங்களே அந்த ஆலயம் கட்டப்பட்டு கொண்டே வருகிறது. ஆமென் சொல்லுங்க. கட்டப்பட்டு கொண்டே வருது. சரி, இப்ப நான் முக்கியமான ஒரு காரியத்தை சொல்ல போறேன். கர்த்தருடைய ஆலயம் கட்டுவதற்கு ஆண்டவர் சில விதிமுறைகளை வச்சிருக்கார். டேய், கவனமா கவனிக்கணும். இந்த மெசேஜ் ஃபார் யூ அண்ட் ஆல்சோ எல்லாருக்கும் கர்த்தர் சொல்றேன். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், முதல்ல ஆலயம் கட்டும் முன்பாக சில காரியங்கள் இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு வசனத்தை சொல்றேன். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு எரேமியா 1 அதிகாரம், எரேமியா 1 அதிகாரம் 10 வசனம். பின்னும், நிதானமா போங்க, எல்லாரும் பக்கம் எடுத்துக்கோங்க. 874 பக்கம். பார், எரேமியாவை பார்த்து முந்தின வசனம் வாசிங்க. கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். பார், பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு முன்பாக அந்த வசனத்தை நல்லா பாருங்க, கொஞ்சம் நிதானமா பாருங்க. ஆண்டவர் எரேமியாவை பார்த்து சொல்றாரு, உன்னை தாயின் வயிற்றுல உருவாகும் முன்னமே நான் உன்னை பரிசுத்தப்படுத்தினேன். தாயின் வயிற்றுல இருக்கும் போதே உன்னை பரிசுத்தப்படுத்தினேன். பரிசுத்தப்படுத்தி உன்னை சாதிகளுக்கு தீர்க்க தரிசியாக உன்னை கட்டளையிட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தாயின் வயிற்றில் இருக்கும் போதே சில பேரை கர்த்தர் அப்படி பிரித்தெடுக்கிறார். சம்படி அது ஸ்பெஷல். ஒன்னு எரேமியா, இன்னொன்று சிம்சோன், இன்னொரு யோவான் ஸ்நானகன், இன்னொன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இன்னொருவர் சாமுவேல். இத்தனை பேரை சொல்லியிருக்கேன், திரும்ப சொல்றேன். எரேமியா தாயின் வயிற்றில் இருக்கும் போதே அப்படின்னு சொல்றார். யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்றாரு, அவன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருந்தான். சாமுவேலை குறித்து வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சாமுவேல் அவன் பிரதிஷ்டையில பிறந்தவன்.
அல்லேலூயா சொல்லுங்க. அன்னாளுடைய கண்ணீரில பிறந்தவன், அவன் பிரதிஷ்டையோடு பிறந்தவன் சாமுவேல். பொருத்தனை அவனை தேவாலயத்தில் கொண்டு போய் அன்னாள் விட்டு விட்டாள். சிம்சோன் மனோவாவும் மனைவிக்கு வந்து சொல்றார், சிம்சோன் அந்த பெலிஸ்தியருக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவதற்கு நான் உனக்கு ஒரு பிள்ளையை கொடுக்க போறேன், நீ நசரைய விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே ஸ்தோத்திரம் மனோவாவுக்கும் அவன் மனைவிக்கும் சொல்லி சிம்சோனையும் பிரதிஷ்டையோடு வளர்க்க சொன்னார். கைகளை வேட்டி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அங்கே மரியாள் இடத்துல வந்து, உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தம் உள்ளது, பரிசுத்த ஆவி உன்மேல். இவங்க எல்லாம் தாயின் கற்பத்தில் பிறப்பதற்கு முன்னே அல்லது கற்பத்தில் இருக்கும் போதே கர்த்தரால் பெயரிடப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தருக்கென்று முத்திரை போடப்பட்டவர்கள். கைகளை வேட்டி சொல்லுங்க, உங்களை என்னையும் கர்த்தர் இந்த காலை வேளையில் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தோடு கர்த்தர் இந்த தேவ ஆலயத்தை கட்டி எழுப்புவதற்கென்று சிலரை எரேமியாக்களாக, சிலரை சாமுவேல்களாக, சிலரை சிம்சோன்களாக, சிலரை யோவான் ஸ்நானகனாக, சிலரை கடைசி கால ஒரு எழுப்புதலுக்கென்று கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்படிக்கு தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணி கர்த்தர் உங்களை கட்டி எழுப்ப போகிறார். ஆமென், ஆமென், ஆமென். எரேமியாவை கூப்பிட்டு சொல்றார், எரேமியா பார் பார், ஆலயத்தை கட்ட சொல்ல போறேன், ஆலயத்தை கட்ட வைக்க போறேன். ஆனா என்ன தெரியுமா முதல்ல செய்யணும்? வாசிங்க. பார், பிடுங்கவும் பிடுங்கவும், இடிக்கவும், இடிக்கவும், அழிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், கட்டவும். நாட்டவும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆண்டவர் சொன்னாரு, நீ கட்டுறது இருக்கட்டும், நீ கட்டுன பிறதான் நாட்டணும், அது இருக்கட்டும். ஆனா ஒரு தேவ ஆலயம் கட்டப்படுவதற்கு முன்பாக செய்யப்பட வேண்டிய சில காரியம் இருக்கிறது. அதை நீ செய்யணும் எரேமியா. எரேமியா இதை செய்யணும். பிடுங்க வேண்டியதை பிடுங்கணும், இடிக்க வேண்டியதை இடிக்கணும், அழிக்க வேண்டியதை அழிக்கணும், கவிழ்க்க வேண்டியதை கவிழ்க்கணும், பின்பு கட்டணும். கரங்களை வேற்றி ஒரு ஆமென் சொல்லுங்க. எரேமியா ஊழியம் கடினமான ஊழியம். ஆமென். நிறைய பெரிய டாபிக். கர்த்தர் எனக்கு நேற்று ராத்திரி தூங்க விடாம என்னோட பேசினார். கர்த்தர் நல்லவர். சில காரியத்தை பிடுங்க வேண்டும் என்று கர்த்தர் பேசுகிறார், சில காரியத்தை பிடுங்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பிடுங்கணும் அப்படின்னா எதை பிடுங்கணும்? எதை பிடுங்கணும்? நல்ல கவனிங்க, வசனம் சொல்றேன். உபாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம். உபாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அந்த ஜாதிகள் தங்கள் ஜாதிகளின் தேவர்களை சேவிக்க போகும்படி இன்று நம்முடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு அகலுகிற இருதயமுள்ள ஒரு புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் குடும்பமாகிலும் கோத்திரமாகிலும் உங்களில் இராதபடிக்கு நஞ்சையும் எட்டியையும் முளைப்பிக்கிற யாதொரு வேர் உங்களில் இராதபடிக்கும். அப்ப எதை புடுங்கணும்? எல்லாரும் சொல்லுங்க, வேற புடுங்கணும், வேற புடுங்கணும். ஆலயம் கட்டுறதுக்கு நீங்க பொதுவா நல்லா கவனிங்க. ஒரு வீட்டுல ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறோம். முதல்ல அந்த வீட்டை என்ன பண்றோம்? அந்த இடத்த முதல்ல சுத்தம் பண்றோம். அந்த இடத்த முதல்ல மேடு பள்ளமா இருந்தா அதை நல்லா ஜேசிபி வச்சு சமப்படுத்துறோம். அதுக்கப்புறம் ஏதாவது அதுல முள்ளு, ஏதாவது ஒரு பெரிய மரங்களுடைய வேர்கள் இருந்துச்சுன்னா அந்த வேர்களை முதல்ல என்ன செய்யணும்? அந்த வேரை புடுங்காம நீ பில்டிங் கட்டினீங்கன்னா திரும்ப அந்த வேர் என்ன செஞ்சிடும்? துளிர்த்து மேல வந்து உன் பில்டிங்க அசைச்சுக்கிட்டே வரும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் சொல்றார், உங்க தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு முன்பாக நீ முதல்ல புடுங்க வேண்டிய வேற என்ன செய்யணும்? புடுங்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. புடுங்கணும் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன வேர் அப்படின்னு சொல்றாரு. ஓ, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு புடுங்கப்பட வேண்டிய சில வேர்களை
கர்த்தர் பிடுங்க. நீங்க இத்தனை வருஷம் விசுவாசியா இருக்கலாம், இத்தனை வருஷம் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், இத்தனை வருஷம் நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றார், உங்களுடைய ஆலயம் கட்டப்படக்கூடாதபடிக்கு அல்லது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சேதப்படும்படிக்கு இன்னும் சில வேர் பிடுங்கப்படாமல் இருக்கிறது. கர்த்தர் இன்னைக்கு சில வேர்களை இன்னைக்கு பிடுங்க போகிறார், வேரோடு பிடுங்க போகிறார். நீ பிடுங்க வேண்டிய வேர்கள் சில உண்டு. அல்லேலூயா. இங்க திரும்ப அந்த வசனத்தை வாசிப்போம். ஆகையால் அந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்க போகும்படி இன்று நம்முடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு அகலுகிற இருதயம் உள்ள அப்படின்னா கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம். ஒரு புருஷனாகிலும் ஒரு ஸ்திரீ ஆகிலும் ஒரு குடும்பமாகிலும் கோத்திரமாகிலும் உங்களில் இராதபடிக்கு நஞ்சையும் எட்டின கசப்பு. நஞ்சுனா உங்களுக்கு தெரியும், விஷம். விஷத்தையும் கசப்பையும் முளைப்பிக்கிற யாதொரு வேர் உங்களில் இராதபடிக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கும் ஆண்டவரை தேடி வர்றோம். ஆண்டவர் ரெண்டு விஷயத்தை சொல்லுகிறார். ஒன்று, அவங்க அந்நிய தேவர்களை சேவிக்க போகும்படி. நம்பர் 2, கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம். இந்த ரெண்டையும் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நஞ்சுன்னு சொல்றாரு, எட்டின்னு சொல்றாரு. இந்த வேற என்ன செய்யணும்? புடுங்கணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த வேற புடுங்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாரும் கிருபை பெற்றிருக்கிறீங்க, எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, எல்லாரும் அபிஷேகம்லாம் பெற்றிருக்கிறீங்க, எல்லாம் இருக்கு. ஆனா இன்னும் சில வேர் பிடுங்கப்படாம இருக்கு. இன்னும் சில கசப்பு உள்ளத்துக்குள்ள இருக்கு. இன்னும் சில எரிச்சல் உள்ளுக்குள்ள இருக்கு. இன்னும் சில ஆவிக்குரிய போராட்டம் உள்ளுக்குள்ள இருக்கு. இன்னும் சில இச்சைகள் உள்ளுக்குள்ள இருக்கு. சில கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு அசுத்த காரியங்கள், உலக காரியங்கள் இன்னும் வாழ்க்கையில ஒண்ணு விட்டு போகல. அது வேர் கொண்டு எழும்பி வருகிறது. கர்த்தர் சொல்றாரு, இந்த வேர் உங்ககிட்ட இராதபடிக்கு. பைபிள் சொல்லுதா? எப்படி போட்டிருக்கு? அந்த வேர் உங்களில் இராதபடிக்கு. கவனி கவனி கவனி. வேர் திரும்ப வந்துடக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டு வந்தாங்க. அவங்க செங்கடலை கடந்து வந்தாங்க, யோர்தானை கடந்து வந்தாங்க, எரிகோவை கடந்து வந்தாங்க, 31 ராஜாக்களை ஜெயிச்சு வந்தாங்க, கானான் தேசத்துல பங்கு பெற்றார்கள். ஆனா அவருடைய இருதயத்துல ஒரு வேர் இருந்துகிட்டே இருந்துச்சு. அவருடைய இருதயத்துல ஒரு வேர் இருந்துகிட்டே இருந்துச்சு. என்ன வேர் தெரியுமா? என்ன வேர் தெரியுமா? நான் ஒரு இடத்தை உங்களுக்கு சுட்டி காட்டுறேன், இன்னொரு இடம் உங்களுக்கு தெரியும். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி, ஜனங்களை பார்த்து நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம். இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணின உங்கள் தேவர்கள் என்று என்ன செஞ்சாங்களா? உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணின என்னது அப்படி எதை செஞ்சாங்களா? 2 பொன்னினால் 2 கண்ணுக்குட்டியை செஞ்சு உங்களை இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றான், உங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது எதுதான்? இந்த 2 கண்ணுக்குட்டி தான். இதை ஏற்கனவே நீங்க எங்க பார்த்திருக்கீங்க? ஆரோன் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் கையில் இருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவினால் கருப்பிடித்து ஒரு கன்று குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்தில் இருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் என்ன? பிரயாணத்துல
எகிப்து தேசத்திலிருந்து கானான் நோக்கிய பிரயாணத்துல வரும்போது அங்கே மோசே சீனாய் மலையில கர்த்தரிடத்துல பேசுவதற்கும் கற்பலகைகளை வாங்குவதற்கும் அவன் மேல போயிருந்த நேரத்துல கீழே ஆரோன் என்னத்தை செஞ்சுட்டான்? கன்று குட்டிகளை செஞ்சு, இவைகள் தான் உங்களை எகிப்திலிருந்து நம்மை அழைத்து கொண்டு வந்த தெய்வங்கள் என்று சொல்லி எல்லாரும் என்ன செய்ய வச்சுட்டான்? ஆட வச்சுட்டான், பாட வச்சுட்டான், நல்ல எல்லாம் செய்ய வச்சுட்டான், கொண்டாட வச்சுட்டான். ஆனா அதுக்கப்புறம் பாருங்க, மோசே தேவனிடத்துல அவன் மன்றாடி திறப்புல நின்று ஜெபித்து, ஆண்டவரே இந்த ஜனங்களை நீர் கொண்டு போகாதிருந்தால் என் பேரையும் இந்த புஸ்தக சுருள்ல இருந்து கிறுக்கி போடும்னு சொல்லி தேவனிடத்துல அவன் மன்றாடி ஜெபித்தது நிமித்தம் திரும்ப கர்த்தர் தம்முடைய சமூகத்தை முன்னே அனுப்பி அந்த கானான் தேசத்துக்கு கொண்டு போனார். அல்லேலூயா சொல்லுங்க. கானான் தேசத்துக்கு கொண்டு போனார். கானான் தேசத்துக்கு கொண்டு போய் யோசுவாவின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லா தேசங்களும் பங்கு போட்டு கொடுக்கப்பட்டு அநேக ராஜாக்கள் எழும்பி வந்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. முதல்ல நியாயாதிபதிகள், அதுக்கப்புறம் ராஜாக்கள். இந்த எல்லா ராஜாக்களும் ஒவ்வொருவராய் எழும்பி வந்து கொண்டே இருந்தார்கள். சிலர் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்தார்கள், சில ராஜாக்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். இப்படி நடந்து கொண்டே வந்து கொண்டிருந்த காலத்துல நல்லா கவனிங்க, என்ன தெரியுமா நடந்துச்சு? ஸ்தோத்திரம். இவங்க கானானுக்கு வந்திருந்தாலும், கர்த்தரை தேடினாலும், ஆலயத்துக்கு வந்தாலும் திரும்ப இவனுக்கு ஒரு புத்தி எழும்பி வந்துச்சு பாருங்க. இதே போல இந்த பொன் கன்று குட்டி, இதுதான் வேர். அவன் ஆலயத்துக்கே வந்தாலும் சரிதான், அவன் ஆண்டவரே ஆராதிச்சாலும் சரிதான், கானானுக்குள்ளே இருந்தாலும் சரிதான், அவனுக்குள்ள அந்த வேர் என்ன செய்யல? அன்னைக்கு உண்டாக்குற அந்த கன்றுக்குட்டியினுடைய அந்த வேர் இன்னும் சாகவில்லை. திரும்ப அதே கன்றுக்குட்டியை உண்டாக்கி இப்போ வார்த்தை சொல்றான், எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த தெய்வங்கள் இவைகளே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சில வேற நீங்க பிடுங்கி எரியவில்லை என்றால் எத்தனை வருடம் ஆனாலும் சரிதான், மீண்டும் அது தலை தூக்கும். மீண்டும் சில ஜென்ம சுபாவங்கள் தலை தூக்கும், சில பாவ கிரியைகள் தலை தூக்கும். கர்த்தர் சொல்றாரு, அல்லேலூயா, கர்த்தரை விட்டு அகலுகிற இருதயம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வேற புடுங்கணும்னு கர்த்தர் சொல்றார். உங்களுக்குள்ள ஏதாவது விக்கிரக ஆராதனையின் சாயல் இருக்கா? உங்களுக்குள்ள ஏதாவது விக்கிரக ஆராதனையின் சாயல் இருக்கா? இன்னும் சிலருக்குள்ள சில சாயல் இன்னும் போகல. இன்னும் சிலர் ஜாதகம் பார்க்கிறத விடல, இன்னும் சிலர் நாள் பார்க்கிறத விடல, இன்னும் சிலர் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கிறத விடல, இன்னும் சிலர் சகுனம் பார்க்கிறத விடல, இன்னும் சிலர் பொட்டு வைப்பதை விடல, இன்னும் சிலர் மெட்டி போடுவதை விடல. இதெல்லாம் என்னது? விக்கிரக ஆராதனையின் சாயல். இன்னும் நம்ம ரட்சிக்கப்பட்டே வந்தாலும் இன்னும் அந்த வேர் நம்மளை விட்டு போகல. நீ ஆலயத்தை கர்த்தருக்கு பிரியமா, கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஒரு ஆலயமாய் மாற வேண்டுமானால் முதல்ல பிடுங்க வேண்டிய வேற பிடுங்கணும். ஏமா இன்னும் கொலுச விட முடியலன்னா நீ ரட்சிக்கப்படலாமா? பைபிள் படி சொல்றேன். உன் பிறை, உன் சிந்தாக்கள், உன் குள்ளாக்கள், உன் மெட்டிகள், கவனம், இன்னும் வேற புடுங்கல. இன்னும் வேற எப்படி கர்த்தருடைய ஆலயமா மாறுவனி? கர்த்தர் சொல்றாரு, முதல்ல புடுங்க வேண்டியதை புடுங்க. அல்லேலூயா. இதுதான் நீங்க எப்பமோ விட்டு வந்த சில சுபாவம் இருக்கு பாத்தீங்களா? இந்த சுபாவத்தை உங்களுக்குள்ள எழுப்புது. ஆதியில வச்சிருந்த அன்பு உங்களுக்கு செலுத்த விடாம பண்ணுது. ஆதியில செஞ்ச நற்கிரியைகளை செய்ய விடாம பண்ணுது. ஆதியில இருந்த உபவாசத்தையும், ஆதியில கர்த்தர் மேல இருந்த அன்பையும் ஊழியத்தையும் செய்ய விடாம தடுக்கிறது இந்த வேர். விடுங்க வேண்டிய வேற புடுங்கணும் முதல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. சிலருக்கு சில இச்சைகள் இன்னும் போகல, இன்னும் சில இச்சைகள் இன்னும் போகல, இன்னும் அது வேர் மாதிரி திரும்ப திரும்ப எழும்பிக்கிட்டே வருது. கர்த்தர் சொல்றாரு, உன் வேற முதல்ல புடுங்க. இன்னைக்கு சில வேற ஆண்டவர் சுட்டரிக்க தான் போறாரு. ஆமென். எரேமியாவின் வேலை தொடங்கி விட்டது.
புடுங்குகிற வேலை தொடங்கி விட்டது. உன் வாழ்க்கையில இனிமே நீ தேவனுடைய ஆலயமாய் மாறும்படி, கர்த்தர் உன்னை பரிசுத்தப்படுத்தும்படி, உனக்கு உண்டான சில வேர்களை புடுங்கி உன்னை பரிசுத்தப்படுத்தி கர்த்தர் உன்னை நாட்ட விரும்புகிறார். கர்த்தர் உன்னை கட்ட விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. வேர், இந்த விக்கிரக ஆராதனை, கசப்பு, நஞ்சு, விஷம், இது எல்லாத்தையும் என்ன செய்யணும்? உங்க வேறு புடுங்கணும். நல்லா பண்ணுங்க. வேற வெட்டணுமா புடுங்கணுமா? வெட்டினா திரும்ப வளரும். நீங்க எவ்வளவு நாள் செஞ்சினது வெட்டினது. அல்லேலூயா. மேலோட்டமா மேலோட்டமா மேலோட்டமா. ஆமென். ஆனா கர்த்தர் சொல்லார், எங்க செய்யணும்? புடுங்கணும். ஆமென். அப்ப இவ்வளவு நாள் கொஞ்ச நாள் இல்லாம இருந்துச்சா, கொஞ்சம் வெட்டி விட்டுருக்கங்கம்மா, கொஞ்சம் வெட்டி விட்டுருக்கு, அவ்வளவுதான். கர்த்தர் இப்பதான் சொல்றாரு, உன்னை புடுங்க வேண்டியது என்ன செய்யணும்? புடுங்கணும். விக்கிரக ஆராதனை என்ன செஞ்சிடணும்? டோட்டலா. தேவனுக்கு அருவருப்பான காரியம் ரெண்டு. ஒன்று விக்கிரக ஆராதனை, இன்னொன்று விபச்சாரம். ஆமென். அருவருப்பு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். விக்கிரக ஆராதனையின் சாயல் ஏதாவது இருக்கா? விக்கிரக ஆராதனையின் சாயல் ஏதாவது இருக்கா? கர்த்தர் சொல்றாரு இந்த காலை வளர்ந்த வேற புடுங்கு, அந்த வேற புடுங்கு. கர்த்தர் சில எல்லைகளில இன்னும் சில காரியங்கள்ல இன்னும் நீ எழும்ப முடியாததற்கு காரணம் என்ன தெரியுமா? இன்னும் சில விஷயங்கள்ல ஆசீர்வதிக்கப்பட முடியாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? வேற புடுங்கல. சில வருஷம் கழிச்சு திரும்ப எட்டி பார்க்குது, சில வருஷம் கழிச்சு திரும்ப எட்டி பார்க்குது, சில வருஷம் கழிச்சு திரும்ப எட்டி பார்க்குது. சிலருக்கு விட்டு போன சில விஷயம் திரும்ப எட்டி பார்க்குது. ஏன்? இன்னும் அந்த வேற புடுங்கல. கர்த்தர் சொல்றாரு, முதல்ல உன் வேற புடுங்க போறாரு. கைகளை வெட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க. கைகளை வெட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். கர்த்தர் நல்லவர். அடுத்ததாக நான் ஒரு வேர் சொல்லுகிறேன். கர்த்தர் நல்லவர். எசேக்கியலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். எசேக்கியலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அன்றியும் பெரிய செட்டைகளையும் பாத்திகளில் இருந்து அதற்கு தண்ணீர் பாய்ச்சும்படி இந்த திராட்சை செடி அதற்கு நேராக தன் வேர்களை விட்டு அதற்கு நேராக தன் கொடிகளை வீசினது. அல்லேலூயா. வீசினது. பாருங்க அடுத்தது 9. இது செழிக்குமா? இது பட்டு போகத்தக்கதாய் ஒருவன் இதன் வேர்களை பிடுங்காமலும் இதன் கனியை வெட்டாமலும் இருப்பானோ, துளிர்த்த எல்லா இலைகளோடும் அது பட்டு போகும். இதை வேரோடு பிடுங்கும்படி ஒருவன் பலத்த புயத்தோடும் திறந்த ஜனத்தோடும் வர தேவையில்லை. கர்த்தர் சொல்றாரு, முக்கியமான ஒரு கர்த்தர். ஆமென். முக்கியமான ஒரு வேர் சொல்றாரு. இந்த டாபிக் ஃபுல்லா நீங்க வாசிச்சு பார்க்கணும். இந்த டாபிக் ஃபுல்லா நீங்க வாசிச்சு பார்க்கணும். 2 கழுகை பத்தி சொல்றார். சரியா? இதெல்லாம் ரொம்ப டீப்பா பேச வேண்டிய சப்ஜெக்ட். ஆமென். ஆமென். நீங்க எல்லாம் ஒரு ஆசைப்படணும், இந்த மாதிரி சப்ஜெக்ட் நம்ம பேசணும். எனக்கு பேச ஆசை. ஆமென். கழுகு மேல ஏத்தி உங்களை கூட்டிட்டு போகணும்னு எனக்கு ஆசை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் இருக்கு உள்ள, இருக்கட்டும். கர்த்தர் நல்லவர். நான் இப்போ உங்களுக்கு டாபிக் மட்டும் சொல்றேன். இங்க ஆண்டவர் சொல்றாரு, இங்க ஒரு வேற சொல்றாரு, அந்த வேற புடுங்காம விடக்கூடாதுன்னு சொல்றாரு. அது என்ன வேர் அப்படின்னா, வாசிக்கலாம் பாருங்க. 15, 16 வாசிங்க. அவனுக்கு விரோதமாய் களம் செய்து தனக்கு குதிரைகள் அநேக காட்டுகிறார். சரி, நான் நேரா இங்க வந்துடுறேன். பாருங்க 19ஆம் வசனம். அது நிமித்தம் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், அவன் என் ஆணையை அசட்டை பண்ணினதையும் என் உடன்படிக்கையை முறித்து போட்டதையும் நான் அவனுடைய தலையின் மேல் வர பண்ணுவேன் என்று என் ஜீவனை கொண்டு. இங்க வேறு பிடுங்கப்படல அப்படின்னு சொல்றாரு. என்ன தெரியுமா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இவன் என் உடன்படிக்கையை முறித்தவன். இவன் என்ன பண்ணுனா? உடன்படிக்கையை முறித்தவன். 15ஆம் வசனத்தினுடைய கடைசி வார்த்தை வாசிங்க.
உடன்படிக்கையை முறித்தவன். அப்போ இங்க ஆண்டவர் சொல்ல இந்த வேர் அப்படின்னா என்னது தெரியுமா? உடன்படிக்கையை முறித்தவர்கள், ஆண்டவரோடு பண்ணின உடன்படிக்கையை முறித்து போட்டவர்கள். அல்லேலூயா. நீங்க ஆண்டவரோட உடன்படிக்கை பண்ணினீங்களா? ஆண்டவரோடு தீர்மானம் பண்ணினீங்களா? ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரோடு ஆண்டவர்கிட்ட வரும்போது பலவிதமான உடன்படிக்கை பண்ணி வர்றோம், பலவிதமான தீர்மானங்கள் எடுத்து வர்றோம், பலவிதமான பிரதிஷ்டைகள் பண்ணி வர்றோம். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு இப்ப என்ன பண்ணிடுறோம்? முறிச்சு போட்டோம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த முறிச்சு போட காரணம் என்ன தெரியுமா? உனக்குள்ள ஒரு வேர் இருக்கு, உனக்குள்ள ஒரு வேர் இருக்கு. அல்லேலூயா. அது என்ன வேர் தெரியுமா? ஆண்டவர் அங்கே அழகா அந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். இதனுடைய தாற்பயம் 11:12. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி இப்போதும் இவைகளின் தாற்பயம் என்றால் இவைகளினுடைய விவரம் அல்லது அர்த்தம் உனக்கு தெரியுமா என்று. என்னதுங்க? இப்ப நமக்குள்ள ஏற்கனவே இருந்த சுபாவம் என்ன சுபாவம்? கலகம் பண்ற சுபாவம். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேல. நமக்கு மூக்குக்கு மேல என்ன வரும்? நம்மள மாதிரி சண்டை போடுற ஆளு, நம்மள மாதிரி வாக்குவாதம் பண்ற ஆளு, நம்மள மாதிரி நாளைக்கு வர்ற சண்டையா இன்னைக்கு இழுக்கிற. நம்ம சொல்லுவாங்க அடுத்த வருஷம் வர்ற சண்டைய. நம்ம அவ்வளவு கலக வீட்டார். நம்மலாம் யாரு சொல்ல மாட்டேல நீங்கெல்லாம். இப்ப ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம், விசுவாசிச்சிட்டோம், இப்ப ரத்தத்தால கழுவப்பட்டுட்டோம். இப்ப ஞானஸ்நானம் எடுக்கும்போது நம்ம என்ன பண்றோம்? எல்லாம் ஆண்டவரோட ரத்தத்தால கழுவப்பட்டு, ஆண்டவரே என் பாவங்களை எல்லாம் மன்னிங்கன்னு சொல்லி பாவ அறிக்கை செஞ்சு நம்ம ஞானஸ்நானம் எடுத்துருந்தோம். இனிமேல் நான் எல்லார்ட்டையும் சமாதானமா இருப்பேன், இனிமேல் நான் இந்த மாதிரி வாக்குவாதம் பண்ண மாட்டேன், இனிமேல் நான் உம்மோடு கூட உடன்படிக்கை கொண்டு அந்த நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. உடன்படிக்கைக்கு பேர் என்னது? மனசாட்சியில இப்போ ஒரு குற்றமுமே என்கிட்ட கிடையாது, யார் மேல எனக்கு மனத்தாங்கள் கிடையாது, இனிமே யாரும் எனக்கு சண்டைக்காரங்க கிடையாது அப்படின்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணி ஆண்டவருக்குள்ள ஞானஸ்நானம் பெற்று கரையேறினோம். கரையேறி வந்தோம். ஆனா இன்னைக்கு அந்த பாருங்க, உண்மையாவே அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணி தான் ஞானஸ்நானம் எடுத்தோம். ஆனா ஆண்டவர் சொல்லாரு, அதை இன்னும் கொஞ்சம் உண்மையா நீ செய்யல, அதை நீ இன்னும் கொஞ்சம் உண்மையா நீ செய்யல. அல்லேலூயா சொல்லுங்க. சில பேருக்கு ஞானஸ்நானம் எடுக்கும்போது எல்லாம் கம்ப்ளீட்டா ஃபுல்லா ஒப்பு கொடுத்துட்டீங்களா? இல்ல, எனக்கு இந்த கொஞ்சம் விஷயம் எனக்கு வேணும். அதான் ஒரு ஆள் ஞானஸ்நானம் எடுக்க போனாராம். ஞானஸ்நானம் எடுக்க போகும்போது பாஸ்டர் முக்கும் போது சொன்னாராம், அப்படி கையை உயர்த்திக்கிட்டாராம். எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்போது அவர் சொன்னாராம், பிரதர் ஏன் கையை உயர்த்திருக்கீங்க, கீழே விடுங்க, உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும். இல்ல பாஸ்டர், இந்த கைக்கு மட்டும் ஞானஸ்நானம் வேண்டாம். ஏன் கைக்கு ஞானஸ்நானம் வேண்டாம்? நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டு போய் இந்த கையால ஒருத்தனை வெட்ட வேண்டியிருக்கு. அப்ப நான் ஞானஸ்நானம் எடுக்க, ஆனா என் கையில நான் எனக்கு ஒரு காரியத்தை வச்சிருக்கேன். அத போல நான் ஞானஸ்நானம் எடுத்தது உண்மைதான், நான் உடன்படிக்கை பண்ணினது உண்மைதான், ஆனா எனக்குள்ள ஒரு விஷயத்தை இன்னும் நான் உண்மையா அர்ப்பணிக்கல. ஹலோ, உண்மையா? ஏமா கவனிக்கணும். நீங்க தலையை அங்கங்க திருப்பினேன்னா வார்த்தை உங்களுக்கு தான் எனக்கு கன்ஃபார்ம். கர்த்தர் உங்ககிட்ட தான் பேசுறாரு எனக்கு தெரியும். சரியா மனம் திரும்பி சரியா ஞானஸ்நானம் எடுக்கலாமா, சரியா அறிக்கை செய்யலாமா, உண்மையா ஒண்ணு ஒப்பு கொடுக்கலாமா, அதனால அந்த வேறு உள்ள கிடக்கிறதுனால நீ இந்த உடன்படிக்கையை பத்தி நீ பெருசா நினைக்கல, நீ ஈஸியா அந்த உடன்படிக்கையை முறிச்சு போட்டுட்ட. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ உடன்படிக்கையை முறைச்சு போட்டுட்ட. கர்த்தர் சொல்றாரு, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சில காரியங்களை கர்த்தர் சொல்றாரு. ஏன் எரேமியால சொல்றாரு, சீயோன் குமாரத்தி உண்மையாய் மனம் திரும்பல, அவ கள்ளத்தனமாய் மனம் திரும்பினாள். வசனம் எங்க இருக்கு தெரியுமா? எங்க இருக்கு? எரேமியா 2ஆம் அதிகாரமா? சீக்கிரம் எடுத்து வாசிங்க. ஸ்தோத்திரம்.
அவள் உண்மையாய் மனம் திரும்பவில்லை. அவ எப்படி மனம் திரும்பினாளா? கள்ளத்தனமா. எங்க இருக்கு சிஸ்டர்? 3:10 வாசிங்க. இவையெல்லாம் கண்டும் யூதா என்கிற அவளுடைய அப்பா, எனக்கு இதெல்லாம் வாசிக்கும் போது பயமா இருக்கு. யூதா என்கிற அவளுடைய சகோதரியாகிய துரோகி கள்ளத்தனமாய் திரும்பினாலே அன்றி முழு இருதயத்தோடும் என்னில் திரும்பவில்லை. ஹலோ, முழு இருதயத்தோடும் என்னில். உடன்படிக்கை பண்ணும்போது எப்படி பண்ணணும்? முழு இருதயத்தோடு. இப்படி சரியா பண்ணாததுனால, இந்த வேற அப்பமே புடுங்காததுனால இப்ப இந்த வேறு இத்தனை வருஷம் கழிச்சு திரும்ப கலகம் பண்ணுது. அல்லேலூயா சொல்லுங்க. ஏங்க, பல வருஷ பிரச்சனைய சிலர்லாம் பாருங்க, சண்டை என்னைக்கோ முடிஞ்சிருக்கும். ஆனா 10 வருஷம் கழிச்சு அந்த 10 வருஷத்துக்கு முன்னால நடந்த சம்பவத்தை இழுத்து கொண்டு வருவான். சொல்லவே 10 வருஷத்துக்கு முன்னால அவங்க வீட்டுல என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவன் 15 வருஷத்துக்கு முன்னால அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? உங்க அம்மா என்ன செஞ்சாங்க தெரியுமா? உங்க அப்பா என்ன செஞ்சாங்க தெரியுமா? நீ என்னைக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி செஞ்சவன் தானே? நீ 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி பேசினவன் தானே? நான் என்ன சொல்றேன், இப்படி எடுத்து பேசுறதுக்கு என்ன அர்த்தம்? உள்ள என்ன கிடக்கு? உள்ள என்ன கிடக்குமா? அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க எல்லாம் ரொம்ப மௌனமா இருக்கிறீங்க, எனக்கு தெரியுது நிறைய வேர் இருக்குன்னு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். உடன்படிக்கை நம்ம பண்ணின உடன்படிக்கை என்ன செஞ்சிடறோம்? அன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்றோம், ஆண்டவரே நான் உண்மையா இருப்பேன், முடிவு பரியந்தம் உண்மை பின்பற்றுவேன், எனக்கு நீர் தான் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இப்ப அந்த உடன்படிக்கை என்ன பண்ணிட்டோம்? முறிச்சு போட்டுட்டோம். அல்லேலூயா சொல்லுங்க. தேவனோடு பண்ணின உடன்படிக்கையை இன்னொரு உடன்படிக்கை ஒண்ணு முறிச்சு போட்டிருக்கோம். அதெல்லாம் கேட்கும்போது அல்லேலூயா எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. கர்த்தர் நல்லவர். மல்கியாவின் புஸ்தகம் கர்த்தர் நல்லவர். 2ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 14ஆம் வசனம். ஏன் என்று கேட்டீர்கள். ஏன் என்று கேட்கிறீர்கள். கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாய் இருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. இரண்டாவது, கல்யாணம் முடிக்கும் போது என்ன உடன்படிக்கை பண்ணிய? வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் துக்கத்திலும். சொல்லுங்க. நான் முடிவு பரியந்தம். நீ இவனுக்கே கணவனா இருப்பாயா? கணவனா இருப்பேன். நீ இவனுக்கே மனைவியா இருப்பாயா? மனைவியா இருப்பேன். இப்ப சொல்லட்டா ஆண்டவர் சொல்லாரு, நீ துரோகம் பண்ணினாயே. சம்படி கர்த்தர் சொல்லுகிறார், உன் உடன்படிக்கையின் மனைவிக்கு யாரும் துரோகம் பண்றீங்களா? உன் உடன்படிக்கையின் கணவனுக்கு யாரும் துரோகம் பண்றீங்களா? உடன்படிக்கையை முறிச்சு போட்டுட்டீங்களா? உங்க பழக்க வழக்க வேற விதமா போகுதா? யாரோ ஒருவர் மேல உங்களுக்கு ஒரு இச்சை உண்டாகுதா? ஆமென். பழைய ஓப்பனா சொல்லட்டா, பழைய லவ் திரும்ப வருதா? இன்னும் வேறு சாகல. என்ன போன் நம்பர் உனக்கு? ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு டெலீட் பண்ணணும். நான் சொல்றேன், இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் யாராவது வச்சுக்கிட்டு இருந்தீங்க, நான் சொல்றேன், ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்றாரு, முதல்ல உன்னை புடுங்க வேண்டியதை புடுங்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். தொடர்பெல்லாம் சரி வராது. உன் உடன்படிக்கையின் மனைவிக்கு துரோகம் பண்ணாத இன்னொரு பொம்பளை கிட்ட என்ன பேச்சு? இன்னொரு கணவர்கிட்ட என்ன பேச்சு? இன்னொரு ஆண்ட என்ன பேச்சு? அப்படின்னா என்ன? நீ பேசுறதுலே தெரியுது. உட்கார்ந்து பேசும் போதே உனக்குள்ள அந்த வேறு கொஞ்சம் போட்டு பாக்குது. உன் பேச்சுல தூண்டில போட்டு பாக்குது. நான் சொல்றேன் உனக்குள்ள அந்த வேர் இன்னும் சாகல. இந்த இச்சையின் வேர் இன்னும் சாகல.
யாரும் எதிர்ப்பாளரோடு ஏதாவது பேச்சு வேற மாதிரி இருந்துச்சு, வேற இன்னைக்கு புடிங்கிடணும். கர்த்தர் திட்டமா சொன்னார். கர்த்தர் திட்டமா சொன்னார். அல்லேலூயா, ஆமென். துரோகம் பண்ணக்கூடாது, இன்னைக்கு வேற புட்டுங்கணும்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மூன்றாவது வேர் எரேமியா 12ஆம் அதிகாரம். எரேமியா 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீர் அவர்களை நாட்டினீர், வேர் பற்றி தேறி போனார்கள், கனியும் கொடுக்கிறார்கள், நீர் அவர் வாய்க்கு சமீபமும். சில பேரை பார்த்தீங்கன்னா நல்லா அவரை வேற கர்த்தர் ஆசீர்வதிச்சாராம், வேற ஆசீர்வதிச்சாராம். அவர்கள் வேர் பெற்றி. சிலர் ஆண்டவருக்குள்ள வரும்போது எப்படி வருவாங்க? ஆண்டவரே நான் உங்களுக்கு உண்மையா இருப்பேன், அப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன் அப்படின்னு அர்ப்பணிச்சு எல்லாரும் வருவாங்க. உடனே கர்த்தர் கொஞ்சம் வேறுன்ற வச்சிருவார். வேர் பெற்றி இப்ப என்ன ஆயிடுவாங்க? எல்லாரும் இப்ப என்ன ஆயிட்டாங்க? ஆமா, கொஞ்சம் எல்லாம் வந்துட்டு, கொஞ்சம் எல்லாம் வந்துட்டு, கல்யாணம் ஆயிட்டு, பிள்ளைகள் வந்துட்டு, வீடு கட்டியாச்சு, காரு வாங்கியாச்சு, நகை வாங்கியாச்சு, இடம் வாங்கியாச்சு, எல்லாம் வாங்கியாச்சு. இப்ப அடுத்தால என்ன வந்துடும்? பேர் பற்றி தேறி போனார்கள், கனியும் கொடுக்கிறார்கள். ஆனா கனியும் கொடுக்காங்களாம். அப்படின்னா என்ன செய்வாங்க? ஊழியத்தில் அவங்க தான் ஃபர்ஸ்ட். ஆமென். ஜெபத்தில் அவங்க தான் ஃபர்ஸ்ட். அல்லேலூயா. எதுக்குனாலும் கனியும் கொடுக்கிறதுக்கு வருவாங்க. ஆனா உண்மையா என்ன தெரியுமா சொல்றாரு? எல்லாம் சரிதான்ப்பா, அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது உண்மைதான், அவங்க ஊழியத்தை செய்ய வர்றது உண்மைதான், ஊழியத்துக்கு கொடுக்கிறது உண்மைதான். ஆனா சொல்றாரு, அவங்க நீர் அவர் வாய்க்கு சமீபமா இருக்கீங்க, ஆனா உள்ளந்திரியங்களுக்கோ. அப்படின்னா உண்மையா இருதயத்துல இருந்து கர்த்தர்கிட்ட இல்லைன்னு சொல்றாரு. 17ஆம் வசனம் வாசிங்க. 17. கேளார்களே ஆகில் நான் அப்படிப்பட்ட ஜாதியை, இப்படி பின்மாற்றமானவர்களை என்ன செஞ்சிருவாராம்? வேரோட. நீங்க முதல்ல வரும்போது எப்படி இருந்தீங்க? ஜபம்னா எல்லா ஜபத்துக்கும் நாங்க முதல், அப்படித்தானே? உபவாசம்னா எல்லா உபவாசத்துல நாங்க தான், சபன்னா நாங்க தான், தசம பாகம் எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனம் எங்களுக்கு. அல்லேலூயா. ஆனா இப்போ ஒன்லி ஞாயிற்றுக்கிழமை வந்து தலையை மட்டும் காட்டிட்டு நான் போவேன். அல்லேலூயா. முதல்ல பண்ணின பிரதிஷ்டை எங்க? முதல்ல வந்த ஜபம் எங்க? முதல்ல இருந்த உபவாசம் எங்க? முதல்ல சுவிசேஷ ஊழியத்துக்கு நீங்க தானே முதல். எல்லாத்துக்கும் முதலா இருந்தவங்க இப்ப எங்க போயிட்டீங்க? பின்மாற்றம். கர்த்தர் சொல்றாரு, வேற புடுங்கிருவாங்க. நீ கொஞ்சம் வேர் பெற்றுனா உடனே உனக்கு கொழுப்பு வந்துட்டான்னு கேட்காரு. இந்த அதிகாரம் ஃபுல்லா வாசி பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. வேரோட புடுங்கணும். ஆமென். அல்லேலூயா. எதுனாலங்க இந்த வேர் முளைக்குது அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? பெருமை. எல்லாரும் சொல்லுங்க. என்ன வேறு? பெருமை என்கிற வேறு. இப்ப நமக்கு ஒரு பொசிஷன் வந்துட்டு நம்மள எல்லாரும் மதிக்கணும். இப்ப எல்லாரும் வந்து நம்மள வந்து எல்லாரும் என்ன செய்யணும்? ஆமா, அவங்க பாஸ்டர்ட்ட வர மாட்டாங்க, பாஸ்டர் போய் அவங்கள்ட்ட போய் நிக்கணும். அப்படித்தானே? என்ன வந்துருச்சு? பெருமை வந்துருச்சு. ஏன்? கொஞ்சம் தேறிட்டாங்கல்ல. அல்லேலூயா. அப்படின்னா உள்ள என்ன வேறு இன்னும் சாகல? இந்த பெருமைங்கிற ஒரு வேறு சாகல. கர்த்தர் சொல்றாரு, இந்த பின்மாற்றத்தை நீ உன்னை விட்டு நீ புடுங்கி போடணும்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. பெருமை என்கிற வேர். சில பேருக்கு தன்னை தாழ்த்த முடியாதுங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நான் சொல்றேன்,
முதல்ல சொல்லும் போதே கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒருத்தன் கீழ்ப்படியல அப்படின்னா நாளாக அந்த வார்த்தையை திரும்ப 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 கேட்க கேட்க அவன் கீழ்ப்படியாம போய் இருதயம் கடினப்பட்டுருவான். கடினப்பட்டு அவனால தாழ்த்த முடியாம போயிரும். அவன் தாழ்த்த முடியாம போகும்போது சாத்தானுடைய வஞ்சக வலை அவனை பின்னிரும். உன் கட்டு பலத்து போயிரும். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, உன் கட்டு என்ன பண்ணுது? பலத்து போகிறது, பலத்து போகிறது. இன்னும் இறங்க முடியல, இன்னும் இறங்க முடியல, இன்னும் தாழ்த்த முடியல. கர்த்தர் சொல்றாரு, வேரோட முதல்ல புடுங்கணும், வேரோட புடுங்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். பெருமை உள்ளவனுக்கு தேவனை எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கு நீங்க ஆதி அன்புக்கு திரும்பணும். அல்லேலூயா சொல்லுங்க. தாழ்த்துகிறோம், தாழ்த்தணும். அல்லேலூயா. அப்படி தாழ்த்தினா என்ன நடக்கும்? அந்த 12ஆம் அதிகாரம் 14 and 15. இதோ நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு காணியாட்சியாக கொடுத்த என் சுதந்திரத்தை தொடுகிற துஷ்டரான அயலார் அனைவரையும் தங்கள் தேசத்தில் இராதபடிக்கு பிடுங்கி போடுவேன் என்று கர்த்தர் அவர்களை குறித்து சொல்லுகிறார். யூதா வம்சத்தாரையும் அவர்கள் நடுவில் இராதபடிக்கு பிடுங்கி போடுவேன் என்று சொல்லுகிறார். அவர்களை நான் பிடுங்கி போட்ட பிற்பாடு நான் திரும்பவும் அவர்கள் மேல் இறங்கி அவர்களை தங்கள் தங்கள் சுதந்திரத்துக்கும் தங்கள் பூமிக்கும் திரும்ப பண்ணுவேன். அப்புறம் அவர்கள் என் ஜனத்துக்கு பாகாலின் மேல் ஆணையிட கற்றுக் கொடுத்தது போல கர்த்தருடைய ஜீவனை கொண்டு என்று சொல்லி என் நாமத்தின் மேல் ஆணையிடும்படி என் வழிகளை அவர்கள் நன்றாய் கற்றுக்கொண்டால் அவர்கள் என் ஜனத்தின் நடுவிலே ஊன்ற கட்டப்படுவார்கள், ஊன்ற கட்டப்படுவார்கள். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு சான்ஸ். வேரோட புடுங்கிட்டா திரும்ப கர்த்தர் சொல்றாரு, நான் திரும்ப உங்களை ஊன்ற கட்டிடுவேன். எல்லாரையும் கர்த்தர் கட்டத்தான் விரும்புறார். பல காரியங்கள்ல பிராங்கா பேசுறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவன் பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார். நான் வேகமாக சொல்லி போறேன், 2 விஷயம் சொல்லணும் உங்களுக்கு. கர்த்தர் நல்லவர். முதலாவது சொன்ன விக்கிரக ஆராதனையும் அல்லேலூயா. இரண்டாவது சொன்ன உடன்படிக்கையை முறித்தவர்கள். மூன்றாவது ஸ்தோத்திரம் நான் சொன்ன பெருமை பின்பாற்றம். நான்காவது ஏசாயா 5:24. ஏசாயா 5:24. இது நிமித்தம் அக்கினி ஜுவாலை வைக்கோலை பட்சிப்பது போலவும் செத்தையானது நெருப்புக்கு இரையாகி எரிந்து போவது போலவும் அவர்களுடைய வேர் என்ன செஞ்சிரும்? வாடி போய் அவர்கள் துளிர் தூசியை போல பறந்து போகும். ஏன் தெரியுமா? அவர்கள் சேனைகளின் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து இஸ்ரவேலில் உள்ள பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்களே. அடுத்தால கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா? அவங்க வேறு என்ன செஞ்சிடும்? இப்ப கொஞ்சம் எலும்பி நல்லா வந்திருக்குல்ல, இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அது வாடி போயிரும், வாடி போயிரும், அது துளிர் தூசிய மாதிரி போயிரும். ஏன்? கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை. பிரசங்கத்தை பத்தி கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்களோ? பிரசங்கத்தை பத்தி கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்களோ? இதுதான் அசட்டை. உங்களுக்கு தெரியுமா உங்க வேர் வாடிக்கிட்டே வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணாதீங்க. உங்க வேர் வாடுதுன்னு உங்களுக்கு தெரியாம இருக்குது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, இந்த காரியத்தை அசட்டை பண்ற காரியத்தை வேரோட புடுங்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்லுங்க, கர்த்தர் என்னோட பேசுறார், கர்த்தர் எனக்கு உணர்த்துகிறார். ஆமா, சில நேரத்தில் ரொம்ப குத்துற மாதிரி தான் இருக்கும். ஆமேன் சொல்லுங்க. குத்துற மாதிரி தான் இருக்கும். ஆமேன். இந்த குத்துல தான் நீங்க வளர்ந்துருக்கீங்க. அல்லேலூயா சொல்ல மாட்டேலா? அல்லேலூயா. ஆமா, என் பிள்ளைல அடிச்சு தான் நான் வளர்த்த கொண்டு வரணும். இல்லைன்னா இந்த பிள்ளை தறிக்கிட்டு போயிரும் எனக்கு தெரியும். புரியுதா உங்களுக்கு?
ஏன்னா இது வனாந்தரத்துல பழகின கழுத. நான் சொல்றதெல்லாம் வசனம் தான், அது நமக்கு ஒத்து போகும். நான் வனாந்தரத்துல பழகின காட்டு கழுத, வனாந்தரத்துல தெரிஞ்ச பெண் ஒட்டகம். கொஞ்சம் விட்டாச்சுன்னா எங்க ஓடிரும்? வனாந்தரத்துக்கே ஓடிரும், காட்டுக்கே ஓடிரும். இந்த கழுதையை பத்தி நமக்கு இந்த கழுதையில நானும் ஒரு கழுதை தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் இதை எப்படி அடிச்சு விளக்கணுமோ அப்படித்தான் நினைச்ச முடியும். அடிச்சு தான் வளர்க்கணும். மிளாறுகளினால் தண்டித்து, சவுக்கினால் அடித்து. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நம்ம இயேசுநாதருக்கு ஒரு நல்ல ஒரு பழக்கம் இருக்கு தெரியுமா? என்ன தெரியுமா? காயப்படுத்தி காயம் கட்டுவாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. காயப்படுத்தி கட்டுவார். ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில என்னைக்கும் கர்த்தருடைய வேதத்தை என்ன செஞ்சிடக்கூடாது. நீங்க கர்த்தர் என்கிட்ட பேச, நான் சொல்றேன் உங்களுக்கு பேசுறதெல்லாம் கோபமா வருதுங்க. நானும் உங்களோட வளர்ந்து வந்தவன் தானே, உங்களில் ஒருவன் தானே. எனக்கு எங்க இருந்து இந்த புத்தி வந்துச்சு சொல்றேன். கர்த்தர் கற்றுத் தராவிட்டால், கர்த்தர் எனக்கு சொல்லித் தராவிட்டால் என்னால ஒன்றும் பேச முடியாது. நான் உங்க சகோதரனா சொல்றேன். நான் என் இஷ்டத்துக்கு உங்ககிட்ட பேச வரல. ஆனா கர்த்தர் உங்க மேல் வைத்திருக்க சிநேகத்தினால, அந்த வைராக்கியத்தை எனக்குள்ள வைத்திருக்கிறதுனால சில நேரங்கள்ல அதிகமாய் கடிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்குது. நீங்க அசட்டை பண்ணாதீங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ அசட்டை பண்ண 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 உனக்கு தெரியாம உன் வேர் வாடிக்கிட்டே வருது. உனக்கு தெரியாம உன் வேர் வாடிக்கிட்டே வருது. வேர் வாடி போனா பரிதாபம். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணாதீங்க. வெளியே போய் கமெண்ட் பண்ற வேலையெல்லாம் விட்டுறணும். இந்த வெளியே போய் உட்கார்ந்துக்கிட்டு அப்படி பேசினார் இப்படி பேசினாருங்க வேலையெல்லாம் விட்டுறணும். சொல்லிவிட்டேன். சரியா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். சிலதை வேரோட புடுங்கணும். அதுதான் கொஞ்சம் ஸ்ட்ராங். வேரோட புடுங்கும் போது என்ன செய்யும்? கொஞ்சம் கொத்தத்தான் செய்யணும். வேற புடுங்கணும்னு என்ன செய்யணும்? கொஞ்சம் ஜேசிபியை பெருசா போட்டு தான் தோண்டணும். அதனாலதான் உள்ள வரைக்கும் புட்டிக்கு இன்னைக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்ததாக ஒரு காரியம், இதுதான் கர்த்தர் எனக்கு நேற்று கற்றுக் கொடுத்த காரியம். கர்த்தர் நல்லவர். யோபு 18ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோபு 18ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவன் வேர்கள், கீழே இருக்கிற அவன் வேர்கள் அழிந்து போகும், அழிந்து போகும். மேலே இருக்கிற அவன் கிளைகள், அவன் பிள்ளைகள் பட்டு போகும். அவன் கிளைகள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நேற்று நான் ஆண்டவரே இந்த நடந்த சம்பவத்தை குறித்து ரொம்ப துக்கத்தோட, ஒய் லார்ட் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் எனக்கு இந்த பகுதியை காட்டினார். கிளைகள் பட்டு போதுன்னா என்ன பட்டு போகுது? கிளை பட்டு போதுன்னா பிள்ளைகள் மரித்து போகிறார்கள். பிள்ளைகள் மரித்து போகிறார்கள். அல்லேலூயா. ரொம்ப தெளிவா இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது. நல்ல கவனிங்க. நான் பாருங்க என்ன செய்து எப்படி இந்த சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிறதால கர்த்தருங்க இந்த சில காரியங்களை சொல்றாரு பாருங்க. கர்த்தர் நல்லவர். வாசிக்கிறான். 8ஆம் வசனம் வாசிங்க. அவன் தன் கால்களினால் எங்க போய் சிக்கினான்? வலையில போய் சிக்கினான். வலை சிக்கலிலேயே நடக்கிறான். அவன் குதிங்காலை பிடிக்கும். அவனுக்காக சுருக்கு தரையிலும், அவனுக்காக கண்ணி வழியிலும் வைக்கப்பட்டிருந்தது. பாருங்க, இந்த மாதிரிலாம் அவனுக்கு என்ன, அவன் காலை பிடிச்சிட்டான். கால் என்ன செஞ்சுட்டு? பிடிச்சிட்டு. ஆமென். என்ன காரணம்? அதனால என்ன நடந்துச்சு அப்படின்னா நீங்க பாருங்க. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். 13 வாசிங்க.
அங்கத்தின் பலத்தை, என்ன அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? அவன் சரீர பலனை, அவன் காலை பிடிச்சிட்டுன்னு வைங்களேன், அவன் சரீரத்தில் உள்ள பலனை என்ன செஞ்சிருவான் சொல்லுங்களேன்? இழந்துருவான். அவனுடைய அங்கத்தின் பலத்தை பட்சிக்கும் பயங்கரமான மரணமே அவன் அவயவங்களை, காலு சிக்கும், உடம்பு பலத்தை இழந்துரும், மரணமே அங்க என்ன செய்யுமா? பட்சிக்கும். கர்த்தருங்க சொல்லாரு, அவன் நம்பிக்கை அவன் கூடாரத்திலிருந்து வேரோடு பிடுங்கப்படும், அது அவனை பயங்கர ராஜாவினிடத்தில் துரத்தும். நல்ல கவனிங்க, தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்குது, அவனுக்கு ஒன்றுமில்லாமல் போனதினால் பயங்கரம் அவன் கூடாரத்தில். திடீர்னு என்ன வருது? பயங்கரமான மரணம். பயங்கரமான மரணம் போட்டிருக்கா, அந்த 13 போட்டிருக்கு பயங்கரமான மரணம். இங்க 15 போட்டிருக்கு பயங்கரம் அவன் கூடாரத்தின் மேல் குடியிருக்கும், கந்தகம் அவன் வாசஸ்தலத்தின் மேல். இதுதான் நடக்கிற காரியம். அல்லேலூயா. யாருக்கு இது நடந்துச்சு? ஏன் இப்படி பயங்கரமான காரியம் நடக்கணும்? இவன் ஏன் வலையில போய் இப்படி அகப்பட்டான்? இவன் கால் ஏன் போய் சிக்கிச்சு? இவனால தப்பித்து வருவதற்கு ஏன் பலன் இல்லாம போனான்? ஏன் பயங்கரமான மரணம் அவனை பிடித்தது? அப்படின்னா கடைசி வசனம், அக்கிரமக்காரன் குடியிருந்த ஸ்தானங்கள் இவைகள் தான், தேவனை அறியாமல் போனவனுடைய ஸ்தலம். இந்த வீடு தான் சொல்லுவாங்களாம். இந்த வீட்டுல ஒரு மரணம் நடந்துச்சு தெரியுமா? இந்த வீடு இதுதான். இப்படி ஒரு பயங்கரம் நடந்துச்சு தெரியுமா? அது இந்த வீடுதான் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஏன் அந்த வீட்டுக்கு அப்படி நடந்துச்சு? அவன் தேவனை அறியாமல் போய்விட்டான். தேவனை நிறைய பேர் தேவனை ஆராதிக்கிறாங்க, ஆனா சரியான ஆராதனை இல்லை, சரியான ஜெபம் இல்லை. இன்னைக்கு வேறு மார்க்கத்துல கொண்டு போய் சரியான ரட்சிப்பு இல்லாம, சரியான அபிஷேகம் இல்லாம, சரியான வழி நடத்துதல் இல்லாம, தேவன் எதற்காக என்னை அழைச்சாரு, தேவன் என்னை எதற்காக ரட்சித்தாரு, என்னை எதற்காக அபிஷேகம் பண்ணினாரு, ஏன் சபையில வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு தரிசனம் இல்லாமல் போன தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் எங்க போய் சொன்னா கண்ணியில போய் மாற்றான். பயங்கரமான மரணங்கள் அங்க சம்பவிக்குது. நான் சொல்லட்டா, கர்த்தர் இந்த வேற புடுங்கிறதுக்கு தான் உங்களை என்ன அழைச்சிருக்காரு. இந்த விக்கிரக வல்லமைகளை புடுங்கிறதுக்கு தான் கர்த்தர் உங்களை என்ன அழைச்சிருக்கிறார். சில காரியங்களை, சில அகால மரணங்களை தடுக்கிறதுக்கு தான் கர்த்தர் உங்களை என்ன அழைச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? தேவனை அறியாமல் போனவனுடைய ஸ்தலம். கர்த்தரை ஆராதிச்சு கடைசி வரைக்கும் வருகையை பத்தியே அறியல, கடைசி வரைக்கும் அபிஷேகத்தை பத்தியே அறியலன்னு வைங்க, அந்த அவன் ஆண்டவர் ஆராதிச்சு என்ன பிரயோஜனம்? அவன் தேவனை அறிய வேண்டிய பிரகாரமா என்ன செய்யல, அறியல. பொல்லாத சில வழி தெரியாத மார்க்கத்துல அந்நிய உபதேசங்களிலே போய் சிக்கி அவர்கள் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த உபதேசத்தை விட்டு வேற உபதேசத்தை, உங்களுக்கு லகுவான உபதேசத்தை உலகத்துல அநேகர் கொடுக்கலாம். ஆனா உங்க மேல உள்ள தேவ திட்டம், தரிசனத்தை நீங்க தெரியாம போயிருவீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு உபதேசங்கள் பெருகி இருக்கிற காலம், டினாமினேஷன்ஸ் நிறைய வந்துட்டு, ஆமென். இங்க சொல்றதுக்கு மாறாக இன்னொன்னு உங்களுக்கு லகுவா சொல்லி வழி நடத்துகிற நிறைய காரியங்கள் வந்துட்டு, ஆனா தேவனை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறியணும். அப்படி அறியாதவனுடைய வீட்டுல இப்படிப்பட்ட சூழ்நிலை வருதுன்னு பைபிள் சொல்லுது, தெரியுமா? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அவன் வேறு புடுங்கப்படுது. இங்க சொல்றாரு, இந்த மரணத்தின் வேரை புடுங்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகித்து நான் சொல்றேன், சரியான ரட்சிப்பை, சரியான அபிஷேகத்தை, சரியான சத்தியத்தை சொல்லி நீங்களும் நானும் வழி நடத்த வேண்டியவர்கள்.